சார், கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா சார் உங்களுக்கு? மானங்கெட்டு போய் ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு பதவியில் இருப்பது நியாயம்தானா? கர்நாடக மக்கள் ஒரு தமிழனை இந்த அளவுக்கு கொண்டாடுவாங்களா? காங்கிரஸ் ஆட்சி அமைச்சா நாங்க அணைக்கட்டோம்னு வெளிப்படையா சொல்றாங்க. விடுதலை சிறுத்தை கட்சி இங்கே தெருவுக்கு எங்கேயோ மூல முடுக்கிறதா கிடக்கு. அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். திருமாவளவன் சார், கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா சார் உங்களுக்கு? திருமாவளவன் சார், கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா சார் அப்படின்னு மக்கள் காரை துப்புற மாதிரி திருமாவளவன் ஒரு சேலை பண்ணியிருக்காப்ல. என்ன பண்ணியிருக்காப்லன்னா, கர்நாடக காங்கிரஸுக்கு ஆதரவா பிரச்சாரத்துக்கு போயிருக்காப்ல. அது உங்களுடைய வயிற்று பிழப்பு, அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. எங்கே வேணாலும் போங்க, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் கர்நாடகாவில் போயிட்டு அங்கே போய் என்ன பண்ணியிருக்காப்புலன்னா, ஏற்கனவே கர்நாடகாவில் இருக்க துணை முதலமைச்சர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் தமிழகத்துக்கு தண்ணி தரமாட்டோம்யா, ஒரு சொட்டு தண்ணி தரமாட்டோம், நாங்கள் காவேரிக்கு குறுக்க மேகதாட்டில் அணை கட்ட போகிறோம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறாங்க. காங்கிரஸ் ஆட்சி அமைச்சா நாங்கள் அணை கட்டோம்னு வெளிப்படையாக சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு பிரச்சாரத்துக்காக போற திருமாவளவன் அங்க போய் செய்தியாளர்கள் அவர்கிட்ட கேட்குறாங்க, இது மாதிரி மேகதாது பிரச்சனைலாம் இருக்கு, இது மாதிரிலாம் சொல்றாங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று இந்த பக்கம் ஜம்ப் பண்ணணும், இல்லை இந்த பக்கம் ஜம்ப் பண்ணணும். ரெண்டு பக்கம் இப்படி கவட்டை விரிச்சு இப்படி நிற்கிற மாதிரி நின்றுக்கிட்டு இங்கிட்ட ஒரு பதில் சொன்னால் அது கேவலமால இருக்கும். அந்த மாதிரி பதிலை தான் திருமாவளவன் சொல்லியிருக்காப்புல. என்ன சொல்லியிருக்காப்புலன்னா, கர்நாடகா விடுதலை சிறுத்தை கட்சி இங்கே தெருவுக்கு எங்கேயோ மூல முடுக்கிறதா கிடக்கு. கர்நாடகா விடுதலை சிறுத்தை கட்சிகள் அங்கே மாநிலம் முழுவதும் என்னமோ ஆட்சியை பிடிச்சி சிஎம் ஆன மாதிரி ஒரு கதையை விட்டுட்டு இருக்காப்புல. அங்கே என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க கர்நாடகா சாதமாக முடிவெடுத்தாலும் எங்களுக்கு பாதகம் கிடையாது அப்படின்னு சொல்றாப்புல. தமிழ்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணீர் தர வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைப்பதை போல கர்நாடக நலன்களை கருத்தில் கொண்டுதான் கர்நாடக விசிக முடிவு செய்ய முடியும். அந்த மாநிலத்தினுடைய நலன்களை கருத்தில் கொண்டு அவர்கள் முடிவெடுப்பாங்க. அதுதாங்க விடுதலை சிறுத்தைகளும் அந்த மாதிரி அந்த மக்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பாங்க. அது முரண்பாடா இருந்தால் கூட அது பிரச்சனை அல்ல. ஆனா பாருங்க, தமிழனோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு தமிழகத்தில் இருந்துட்டு கர்நாடகாவுக்கு விசுவாசமா, காங்கிரசுக்கு விசுவாசமா, தமிழகத்துக்கு தண்ணீர் தரமாட்டேன்னு சொல்ற காங்கிரசுக்கு விசுவாசமா அங்க பேசிட்டு இருக்காப்ல திருமாவளவன். இதில் நமக்கு ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா கடுமையாக இலங்கை தமிழர்கள் நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகளை சிங்களன் கொண்டு அழிச்சப்ப அப்போ ராஜபக்சேவோட போய் கை கொடுத்துட்டு சூப்பராக இருக்கு சாப்பாடு, எங்கே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கை குலுக்கிட்டு வந்த ஒரு ஆள் தான் திருமாவளவன். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கு திருமாவளவன் அதுக்கப்புறம் அது இதுன்னு உருட்டல் பிரட்டல் என்னென்னமோ விளக்கெல்லாம் கொடுத்துருக்காப்ல. அதுதான் உண்மை கூட. நாங்க வரிசையா நின்றுட்டு இருக்கும் போது டிஆர் பாருக்கு அந்த பக்கம் நின்று கொண்டிருக்கிற ராஜபக்சே தள்ளி என் கையை பிடித்து கையை குலுக்கி விட்டு டிஆர் பாரு முகத்தை நேராக பார்த்து, உங்களுக்கு தெரியுமா திருமாவளவன் யார் என்று, அவர் பிரபாகரனுக்கு ரொம்ப வேண்டியவர். இத்தனை நடக்கும்போது அதே மாதிரிதான் இப்ப கர்நாடகாவிலையும் நடந்துகிட்டு இருக்கு. கர்நாடகாவில் காங்கிரஸ் தெளிவா சொல்றாங்க, நாங்க ஐஎன்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்தோம்னா மேகதாதுக்கு குறுக்க அணை கட்டுவோம், தமிழனுக்கு தண்ணீர் தர மாட்டோம்னு தெளிவா சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கிற முதலமைச்சர் இருக்கார்ல, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதை பத்தி வாயே திறக்கலைங்க. ஆனா இதே முதலமைச்சர் எதிர்கட்சியா இருந்தப்ப என்ன சொன்னார் தெரியுமா? அடேங்க அப்பா, அவர் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, இவராயா இப்படி இருக்காரு அப்படின்னு நமக்கே சந்தேகம் வருங்க. உள்ளபடியே காவேரி பிரச்சனை மீது அக்கறை இருக்கும் என்று சொன்னால் அதை கண்டித்து மறுப்பதற்கு வக்கற்ற வகையற்ற நிலையில மானங்கெட்டு போய் ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு பதவியில் இருப்பது நியாயம்தானா? நான் கேட்கிறேன். மானங்கெட்டு போய் ஒரு முதலமைச்சர் பதவியில இருக்காரு அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் கழுவி ஊத்திருக்காரு. இந்த வீடியோ இப்ப ஸ்டாலின் பாக்குறாருன்னா அவரோட மனநிலைமை எப்படி இருக்கும்? ஐயோ, நம்மளே காரி துப்பி இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. இவங்களோட ஒரு நிலைப்பாடா இதுதான். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி உருண்டு பரண்டு பேச வேண்டியது, நீட்டை ஒழிப்போம், அதை ஒழிப்போம், இதை ஒழிப்போம், நான் காவேரி தண்ணி அங்கேருந்து பக்கெட்ல கொண்டு விவசாயிகளுக்கு கொடுப்போம் அப்படி இப்படின்னு அப்படியே வாய்க்கு அடிச்சு விட்டு மக்களை ஏமாத்தி ஓட்ட வாங்கிட வேண்டியது.
அதுக்கப்புறம் அப்படியே எங்க இருங்க இப்படியே உட்கார வேண்டியது. ஏங்க கர்நாடகாவில் துணை முதலமைச்சர் காங்கிரஸ்காரங்க எல்லாமே ஒற்றை லைன்ல நின்றுட்டு சொல்றாங்க, தமிழ்நாட்டுக்கு தண்ணியே தரமாட்டோம், நாங்க ஆட்சிக்கு வந்தா. அது எப்படின்னா ஐஎன்டிஏ கூட்டணி, இங்க தமிழனும் ஓட்டு போட்டிருக்கான், தமிழகத்தில் உள்ள திமுக காரணங்களும் பங்களிப்பு இருக்கு. இவங்களை எல்லாம் பொருட்படுத்தாம என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்து அணை கட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உண்மையிலே மானம் சூடு சொர்ண உள்ள முதலமைச்சராக இருந்தால் என்ன பண்ணிருப்பாரு? என்னையா சொல்ற, என்ன சொல்ற நீ? ஏன் கூட்டணியில் நாங்கள் இருக்கோம், எங்களை வச்சுக்கிட்டே நீ வந்து அணை கட்டிடுவியான்னு கேட்டிருக்கணும்ல. ஆனால் கேட்காம மயான அமைதிங்க. இவங்க மட்டும் மயான அமைதி கிடையாது, இங்கே அல்ற சில்ற போராளிகள்லாம் இருந்தாங்கல்ல, அந்த போராளிகளும் மரண அமைதியாக இருக்காங்க, எவனும் வாயா திறக்கல. குறிப்பாக அந்த ஐயாக்கண்ணு, ஆடிக்கார ஐயாக்கண்ணு அப்படின்னு ஒருத்தர் இருக்காப்புல, நாடக விவசாயி, அவர் இப்போ டெல்லியில் போய் போராட்டம் பண்ணுறாரு. யோ, நீ போராட வேண்டிய இடம் எங்கேயா நீ போராடணும்? இப்போ கர்நாடகா காங்கிரஸ்காரன் தமிழகத்துக்கு தண்ணி விட மாட்டேன், அங்கே அணை கட்டணும்னு சொல்லியிருக்கான். ஒன்று கர்நாடகாவில் போய் காங்கிரஸுக்கு எதிராக போராடணும், இல்லை அதை கண்டிக்காத திமுக தலைவர் முதலமைச்சருமா இருக்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக அவங்க வீட்டு முன்னாடி போராட்டம் நடத்தி இருக்கணும். சம்பந்தமே இல்லாமல் எவன்கிட்ட காசு வாங்கிட்டு டெல்லியில் போய் போராட்டம் நடத்துறீங்களே அப்படின்னு இன்னைக்கு ஐயா கண்ணுவை போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த காவிரி விவகாரத்தில் அண்ணாமலை அவர்களுக்கு நம்ம சல்யூட் பண்ணணுங்க. தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு சல்யூட் பண்ணணும். அண்ணாமலை அவர்கள் வந்து கர்நாடகாவில் இருந்துட்டு தமிழர்களோட உரிமைக்காக குரல் கொடுத்திருக்காரு. தமிழரோட உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல உறுதியா இருந்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, கர்நாடகா எல்லாமே வந்து அங்கே மேகதாட்டில் எல்லாம் அவங்க அணையெல்லாம் கட்ட முடியாதுப்பா, தமிழகத்தோட ஒப்புதல் இருந்தால் மட்டும்தான் அவங்களால அணை கட்ட முடியும். இதை மத்திய அரசு, மத்திய அமைச்சர் வந்து பாராளுமன்றத்திலே சொல்லியிருக்காரு. அதனால அணையெல்லாம் கட்ட முடியாது அப்படின்னு கர்நாடகாவில் இருந்துட்டு துணிச்சலா அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு. மாநிலங்கள், அதாவது லோவர் ஏரியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அனுமதி இல்லாம மேகதாது டேம் கட்டக்கூடாது. ஆனா அந்த துணிச்சல் இவங்கள்ட்ட யார்கிட்டயுமே இல்ல. மக்களை ஏமாத்துறதுக்கான அரசியல் மட்டும்தான் இந்த திமுக கிட்டையும் திமுக கூட்டணி கிட்டையும் இருக்கு அப்படிங்கிறது பட்டவர்த்தனமா வெளிப்பட்டிருக்கு இந்த விவகாரத்துல. அடுத்து தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய பிரச்சார பயணங்களை பத்தி பார்க்க போறோம். நேற்று ஒரே நாள்ல கர்நாடகாவிலும் பிரச்சாரம் பண்ணாரு, கேரளாவில் வயநாடு தொகுதியிலையும் பிரச்சாரம் பண்ணாரு. குறிப்பா வயநாடு தொகுதியில் அண்ணாமலை அவர்கள் போறப்ப மிகப்பெரிய வரவேற்பு அண்ணாமலை அவர்களுக்கு அங்க இருக்க மலையாள மக்கள் கொடுத்தாங்க. குறிப்பா ராகுல் காந்திக்கு எதிராக கடுமையான பிரச்சாரத்தை அண்ணாமலை அவர்கள் முன்னெடுத்தாரு. ராகுல் காந்தியால இந்த தொகுதிக்கு எந்தவித பயனும் கிடையாது, ராகுல் காந்தி வந்தா இந்த தொகுதி மறுபடியும் தூங்கின தொகுதியா தான் இருக்கும் அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் வழக்கம் போல அவருடைய பாணியிலே போட்டு பொலன்னு பொழந்தாரு. இப்படி கேரளாவில் சேட்டன்கள் எல்லாமே அண்ணாமலை அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுக்க, கர்நாடகாவுக்கு அண்ணாமலை போனோம்னா அண்ணாமலை அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பை கர்நாடகா மக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த வரவேற்பு அண்ணாமலை அவர்களுக்கு கர்நாடகாவில் கிடைச்ச வரவேற்பை பார்க்கல உண்மையிலே நேர்மையா இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கு கிடைச்ச அந்த மரியாதையும் அந்த வரவேற்பும் அவருடைய நேர்மைக்காகவும் அவருடைய உழைப்புக்காகவும் கிடைச்ச வரவேற்பு அப்படின்னு தான் எல்லாருமே பேசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வரவேற்பு. கர்நாடக மக்கள் ஒரு தமிழனை இந்த அளவுக்கு கொண்டாடுவாங்களா அப்படின்னா நிச்சயம் கொண்டாடுவாங்க அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் நிரூபிச்சு காட்டியிருக்காரு. அப்புறம் கர்நாடகாவில் இன்னொரு பகுதிக்கு அண்ணாமலை அவர்கள் போகல. அந்த மக்கள் அண்ணாமலை அவர்களுடைய அந்த பொதுக்கூட்டம்லாம் முடிச்சுட்டு அண்ணாமலை அவர்கள் கிளம்புற நேரத்தில் அண்ணாமலை அவர்களுடைய காரை சூழ்ந்து நின்றுட்டாங்க. அன்பால் சூழ்ந்து நிற்க அண்ணாமலை அவர்கள்ட்ட கேட்குறாங்க, அண்ணா கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்கண்ணா, நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுறோம்னா அப்படின்னா அன்பு கட்டளையிட அண்ணாமலை அவர்களும் கார்லேருந்து எந்திரிச்சு நிற்கிறாரு. தொண்டர்களும் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அண்ணாமலை அவர்களோட உற்சாகமாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க.
அடுத்து எதை பத்தி பார்க்க போறோம்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயந்துட்டாராம்ல அப்படின்னு இங்க இருக்கிற ஆள்ற சில்றர் லெட்டர் பேட் பசங்க எல்லாம் டிவியில உட்காந்து விவாதம் பண்றாங்க. அது இந்த கம்யூனிஸ்ட் இருக்காங்க பாருங்க, ஒரு 4 ஓட்டுக்கு வக்கில்ல, ஆனாலும் இவங்க பேசுற பேச்சு இருக்கு பாருங்க, ஐயோ தாங்க முடியாத மாதிரி பேசுறாங்கய்யா. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயந்துட்டாரு, காங்கிரஸை பார்த்து பயந்துட்டாரு, இவங்க கூட்டணியை பார்த்து பயந்துட்டாரோ, அப்படி இப்படின்னு பயங்கர அலப்பறையா கொடுக்குறாங்க. அப்படி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயந்துட்டாரா என்ன? ஆமாங்க, பயந்துட்டாரு. ஏன் பயந்தாருன்னா, காங்கிரஸுக்கு கூடின கூட்டத்தை பார்த்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயந்துட்டாருங்க. அப்படி ஒரு கூட்டம், ஐயோ என்ன கூட்டம். நீங்களே பாருங்க. யார் தெரியுமா இது கூட்டத்தில் பேசுறது? காங்கிரஸோட தலைவராக இருக்கிற மல்லிகார்ஜுன கார்கே பேசுறாரு. எங்க பேசுறாருன்னா, கர்நாடகாவில் பேசுறாரு. அவருடைய சொந்த மாநிலத்தில் பேசுறாரு. போய் சேர எண்ணுங்க. ಎಲ್ಲರಿಗೆ ಎದುರಿಸಿ ಎಲ್ಲರಿಗಿಂತಲೂ ಜಾಸ್ತಿ 10 ಪಟ್ಟು 20 ಪಟ್ಟು 100 ಪಟ್ಟು ನಮಗೆ ಯಾರಾದ್ರೂ ಎಲೆಕ್ಷನ್ ಫಂಡ್ ಕೊಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಇಡಿ ಹಾಗೆ ತೋರಿಸ್ತಾರೆ, ಇನ್ಕಮ್ ಟ್ಯಾಕ್ಸ್ ಹಾಗೆ ತೋರಿಸ್ತಾನೆ, ಸಿವಿಸಿ ತೋರಿಸ್ತಾನೆ, ಸಿಬಿಐ ತೋರಿಸ್ತಾನೆ. ಅಂದ್ರೆ ನೀ ಬಂದಿದ್ದೆಲ್ಲ ಕಪ್ಪಿ ಹೊಡಿತಾ ಇದ್ದೆ. ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಪ್ರಜಾಪ್ರಭುತ್ವದಲ್ಲಿ ಸಮಾನವಾದಂತ ಹಕ್ಕು ಕೊಡಬೇಕಲ್ಲ. என்ன கூட்டம் பாத்தீங்களா? இந்த 4 அல்ற சில்றங்களோட கூட்டத்தை பார்த்தா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயந்துட்டாரு. ஐயோ, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தோக்க போறாரு அப்படி இப்படின்னு பயங்கரமா அவங்க உருட்டிட்டு இருக்காங்க. ஏயா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த கூட்டத்தை பார்த்து, இந்த ஐஎன்டிஏ கூட்டணி புள்ளி வச்ச கூட்டணியை பார்த்து பயந்துட்டாருன்னா சின்ன குழந்தை கூட நம்பாதியா. ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கூட்டங்களுக்கெல்லாம் வர்ற கூட்டத்தை பார்த்தீங்கன்னா உண்மையிலே மெரசல் ஆயிருவீங்க. அந்த அளவுக்கு மக்கள் சாரையா வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. और हमारी माताओं बहनों का ये आशीर्वाद ये बता रहा है कि बंगाल में जीत। आभार एक बार, आभार एक बार। बीते 10 वर्षों में टीएमसी के तमाम विरोध के बावजूद बीजेपी ने बालूरघाट और बंगाल के विकास के लिए हर संभव प्रयास किया है. இது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பிரதமர் எங்க வந்தாலும் அங்க மிகப்பெரிய கிரௌடு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை காண்பதற்காகவும் அவருடைய பேச்சை கேட்கறதுக்காகவும் வர்றாங்க. ஆனா அந்த ஐஎன்டிஏ கூட்டணி தலைவர்கள் பேசுற கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலிச்சேர்கள் தான் நிறைய கிடக்கு. அதனால பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் 3வது முறையாக பிரதமர் ஆவது உறுதி. இங்க வந்துட்டு 4 அல்ற சில்ற பசங்க, இந்த உண்டியல் பசங்க எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயந்துட்டாரு, தோக்க போறாரு அப்படிலாம் சொன்னாலாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தோக்க மாட்டாரு. மக்கள் அவர் பக்கம் நிக்கிறாங்க. நிச்சயமாக 400 இடங்களுக்கு மேல் மிகப்பெரிய சரித்திர வெற்றியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மக்கள் கொடுக்க போறாங்க. நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.